இந்த விஷயத்த நல்லா கேளுங்க. உங்க அப்பா ஒரு கோடீஸ்வரர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது. அந்த கார்டை உங்க கையில கொடுத்து அவரோட சீக்ரெட் பின் நம்பரை உங்களுக்கு சொல்லிட்டாரு அப்படின்னா, எவ்வளவு வேணாலும் அந்த ஏடிஎம் கார்டுல இருந்து நீங்க வித்ட்ரால் பண்ணலாம். ஏன்னா உங்ககிட்ட அந்த சீக்ரெட் நம்பர் இருக்குது, அந்த ஏடிஎம் கார்டு இருக்குது. ஆனா அந்த கார்டை அப்பா கிட்ட இருந்து நீங்க வாங்காம இருக்கிற வரைக்கும் உங்களால எதையும் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. அதே போலதாங்க நம்ம ஆவிக்குரிய அப்பாவாக இருக்கிறது நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி வேதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்குது. யாத்திராகமம் புஸ்தகம் 34வது அதிகாரத்துல முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்குது. முதலாவதாக நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். 2வது விடியற் காலையில நம்ம ஆயத்தமாகணும். 3வது ஆண்டவரோட சமூகத்துக்கு போகணும். 4வது தனிமையில அவரோடு இருக்கணும். 5வது நம்ம தெய்வ சமூகத்துல அமர்ந்திருக்கும் போது நம்மளோட எண்ணங்கள் சிந்தனைகளில எதுவும் ஆளுகை செய்ய நம்ம இடம் அளிக்க கூடாது. அதனாலதான் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, மோசே நீ தனிமையில என்ன சந்திக்கவா, நீ வரும்போது பக்கத்துல இந்த மலையில் எங்கும் ஆடு மாடு மேயவும் கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, அந்த ஆடு மாடு மேயுறதுன்னா என்ன அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு முழு மனதை அர்ப்பணிக்க முடியாதபடிக்கு நம்ம எண்ணங்கள் சிந்தனைகளில என்னென்ன காரியங்கள் ஆளுகை செய்தோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அதுதான் ஆடு மாடு மேயுறது போல அந்த விஷயத்த நம்ம அலோ பண்ணக்கூடாது. நம்ம முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு ஆண்டவரோட சமூகத்துக்கு கடந்து போகும்போது அங்கே கர்த்தர் அவருடைய நாமத்தை மோசேக்கு கூறினார் அப்படின்னு இருக்குது. அதே போல இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோட நாமத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா அவரோட நாமத்தை வச்சு நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கு அந்த நாமம் வேணுமா அப்படின்னா நான் சொன்ன இந்த 5 விஷயத்த மறக்காம செய்யுங்க.